கலக்கப்போவது யார் புகழ் என் இனிய நண்பர் அரக்கோணம் தினேஷ் அவர்கள் வருகிறார்கள். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. வாங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளே, உன் திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன். தமிழ் தாயே முதல் வணக்கம். கை தட்டணும்னு மனசில் நினச்சிகளுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் கொஞ்சம் ஜாலியாக கை தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். நாடு போற்று நல்லதொரு நடுவரும் பட்டிமன்ற துறையில் எனக்கு மிக நெருங்கிய நண்பராக இருந்தாலும் எந்த நிலைக்கு சென்றாலும் வந்த நிலை மாறாதது அந்த வார்த்தையை எப்பவுமே எங்களை பார்த்து சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் புதுக்கோட்டை சரவணன் அவருக்கு பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நடுவருக்கு வணக்கம் சொன்னால் கை தட்டுங்கப்பா, அவன் நல்ல மனுஷங்க. அந்த பக்கம் எதிரில் வந்து இந்த அக்கா பார்த்தியா 22 நிமிஷத்தில் 23 பாட்டு பாடியிருக்க. இதில் 42 முறை கை தட்டுங்க மக்கா, கை தட்டுங்க மக்கா, கை தட்டுங்க மக்கான்னு கேட்டிருக்க. ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்களே இந்த வாங்குறியே, உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறான், அவர் என்ன வாங்குவானி அவர் வாங்கியிருப்பாரு பாவம். ஆனால் நடுவர்களே இந்த பக்கம் வந்த உடனே நான் மங்கேஷ்கர் சேகா கிட்ட தான் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி திண்டுக்கல்ல அதுவும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் நல்லா ரசிப்பாங்கன்னு அவங்க சொன்னாங்க. நான் விஜய் டிவிலேயே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளு, பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் நல்லா ரசிப்பாங்கன்னு நான் ஒரு போட்டி வச்சுட்டு சரசர நிகழ்ச்சிக்குள்ள போறேன். நான் 1 2 3ன்னு சொன்ன உடனே நீங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3 இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை தட்டணும். நீங்க சும்மா கை தட்ட வேணாம் சார். யாரு சூப்பரா கை தட்டுறாங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் 1 லட்சம் ரூபாய் ஐயா கிட்ட இருந்து வாங்கி தரேன். தருவாரு ஐயா, போயிடாதீங்க. ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3. லேடிஸ் தட்ட சொன்னா என்னம்மா அங்க பாருங்க. அரசி பேசாம இரு, நீ கெட்டப்பு போட்டாலு பேசாம இரு. ஐயா அந்த கூட்டத்துல ஒரு அக்கா பாரு, தட்டிடி 1 லட்சம் ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசை யார் வாங்கி போறது? அதானே. சரி பரவாயில்ல, பெண்களே இந்த அளவுக்கு இருக்கும் போது எங்க திண்டுக்கல்ல ஆண்கள் எப்படி பார்க்கலாமா? ரெடி 1 2 3. என்ன சத்தம் பாரு. கோல்டுன்னா தங்கம், அகில உலகத்துல ஆண்கள் தான் சிங்கம். 5 5 10 ஆண்கள் தான் கெத்து. பெண்களை காட்டிலும் ஆண்களை சிறப்பா கை தட்டினதுனால ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பாக அந்த 1 லட்சம் ரூபாய் நானே வாங்கி போடலான்னு எல்லாரும் சேர்ந்தாப்புல பிரிச்சுக்குவோம். நம்ம பிரிச்சுக்குவோம் சார். ஏன்னா வாழ்க்கையில நல்லா பாருங்க சார், நிகழ்ச்சிக்கு வரும்போது நீங்க மேப் எல்லாம் போட்டு விட்டீங்க சார். நான் மேப்பை பார்த்துக்கிட்டு நானும் வந்து நின்று இந்த திண்டுக்கல்ல சார் இந்த பக்கம் சைட்ல வந்து நிக்கிறேன் கார்ல. அப்படி நின்ன உடனே 3 பசங்க சார், இன்னும் அவனை தேடிக்கிட்டு இருக்கான். 10 மணி ஆனவனே தூங்க போயிட்டான் பையன். 3 பசங்க சார், ஒருத்தன் சிவப்பு டிஷர்ட், இன்னொருத்தன் மஞ்சள் டிஷர்ட், இன்னொரு பையன் ப்ளூ டவுசர் சார். இவ்வளவுதான் இருந்தான் சார். அந்த 3 பேரும் நான் கார் விட்டு இறங்கணும்னு என்னை பார்த்துட்டான் சார். என்னை பார்த்தோன்னே சொன்னான் அந்த மஞ்சள் டிஷர்ட், அங்கிள் உங்களை நான் டிவியில பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சூப்பரா தங்கம், விஜய் டிவியில பாத்தியா இல்ல அதுக்கு முன்னாடி என்னைய வேந்தர் டிவியில பாத்தியான்னு அவன் சொல்றான். நீ தானே சொல்வதெல்லாம் 3 மணி 2 பொம்பளைங்க வைக்க சீரியஸ்னா இல்ல, நீங்க அப்படி பண்ணக்கூடிய ஆள் எவிடன்ஸோட பண்ண மாட்டேன் சார். உடனே அந்த மஞ்சள் டிஷர்ட்டுக்கு தாண்டி சிவப்பு டிஷர்ட் சொல்றான், இவர் அந்த டிவி இல்லடா, இவர் வேற டிவிடான்னா. சரி இவனாவது நீ டிவியில பாத்துருக்கான் பொழுது எந்த டிவி சொல்றா தங்கன்றேன். நீ தானே சோட்டா பீம்ல வர காளி அண்ணா. அதான் தாங்க சொல்லிருக்கு. நீ யோசிச்சு பார்க்கவே ரெண்ண கொடூரமா இருக்கு. ஆனா 3ஆவதா வந்த பையன் தான் சொன்னா, சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஏன்டா தங்கண்ண நீங்க எங்க சித்தப்பா மாதிரியா பேசுவீங்கன்னா, உங்க சித்தப்பா காமெடியா பேசுவாரான்னு. அவரும் ஒண்ணுமே தான் லூசி மாரி பெண்ணாத்தினே இருப்பாருண்ணா. சின்ன பசங்கிட்ட நான் பேசுறதே இல்லை சார். ஏன்னா நாடு நிலம் அப்படி. உங்க பேரு சரவணன், உங்க ஊரு புதுக்கோட்டை, அந்த அம்மா பேரு மங்கையர்கரசி, ஊரு கன்னியாகுமரி, அவர் பேரு வடிவேலு, ஊரு ஆலங்குடி, இவங்க பேர் நதியா, ஊரு சென்னை, நிஷா அறந்தாங்க. பேச்சாளர்கள்லாம் அவங்க ஊரு பேரை அடைமொழியா வச்சுக்கிறது வழக்கம். கரெக்டா? ஆமா. என் பேரு தினேஷ், என் ஊர் என்ன ஊரு? அரக்கோணம். அரக்கோணமா? திருப்பூர்ல ஒரு ஸ்கூல்ல பேச வர அரக்கோணம் தினேஷ் வருகிறார், சிறப்புரை தருகிறார்னு பேனர் வச்சிருக்காங்க. ஒரு பையன் போய் என் பேரை படிக்கிறான், வந்துட்டாரா அரக்கோமனம் தினேஷ்னா. அரக்கோமனமா? அது அரக்கோமனலடா, அரக்கோணன்றேன். எல்லாம் அரக்கோமனம் தான்பா அப்படின்னா. ஏன்டா கொடுக்குற முழு கோமனம் கூடுறான்றேன். என் சைஸுக்கு அது முழு கோமனம், உன் சைஸுக்கு அரக்கோமனம்னா. நாடு நிலைமை எப்படி இருக்கு? வாழ்க்கையை முதல்ல யோசிச்சு பாருங்க சார். வாழ்க்கையை ரசிக்க பழகணும் சார். எதிரணிலேருந்து வந்து அவங்க 2 பேர் பேசின உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார். என்ன முடிவு? இந்த வாட்ஸ்அப் காலம் வேஸ்ட், வாட்ஸ்அப் காலம் சரியில்லை, வாட்ஸ்அப் எல்லாம் பிரச்சனை, இந்த செல்போனால தொந்தரவுன்னு முடிவு பண்ணோடனே நான் அந்த கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என்ன கேள்வி தெரியுமா? நான் வந்த உடனே ஆண்கள் கை தட்டுங்க, பெண்கள் கை தட்டுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்றது நியாயமா இருந்தா எல்லாரும் கை தட்டுங்க. கேட்கட்டுமா சார்? இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நாடும் நம்ம வாழ்க்கையும் நாசமா போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் தான் கை தட்டுறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்கல்ல? யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ எல்லாருக்கிட்டையுமே செல்போன் இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணோன்னா செல்லை கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். சார் இன்னைக்கு செல் இல்லாமல் முடியுமா சார்? நான் கேட்குறேன். நம்ம மாலை இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பல்ல விளக்குறானோ இல்லையா, செல்லை விளக்குறான். இன்னைக்கு எல்லாம் வெளியே போகிறதுக்கும் அதுதான், வெளியே போகிறதுக்கும் அதுதான்.
நீங்க அந்த மேப்பை போட்ட உடனே நீங்க கூகுள் மேப்ல பாத்துக்கிட்டு நம்ம வரோம்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இங்கிலாந்துல நடக்கக்கூடிய விஷயங்களை உட்கார்ந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டா அந்த செல்போன் இல்லாம நம்மளால முடியுமா சார்? ஆனா அந்த செல்போனை வந்த உடனே எடுத்து வச்சுட்டு நான் பேசுறேன்னு நீங்க என்னை பாக்குறீங்க. ஏதோ 10 நிமிஷத்துல முடிக்க போறேன் பொழுதுன்னு எனக்கு அந்த 20 நிமிஷம் தேவைன்றதை நான் மனசுல வச்சுக்கிட்டு இந்த அடிக்கடிக்கு செல்போனை பார்த்து பேசுறேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். எப்பவுமே கூட்டத்தை முன்னாடி பேசணும்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கும் வரும். இல்ல எங்களுக்கு இருக்கு ரைட், உங்களுக்கு ஏன் இல்ல எப்பவுமே வரும் சார். எனக்கு கலக்க போவதார் பேசும்போது அந்த பயம் வரும். அப்படி வரும்போதெல்லாம் நான் விஜய் டிவில கூட ஷூட்டிங் இடையில அடிக்கடிக்கு அந்த செல்போன் எடுத்து பார்ப்பேன். ஏன் தெரியுமா? இந்த செல்போன் வால்பேப்பர்ல என் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கேன். அதை பார்த்தா தான் சார் எனக்கு தைரியம் வரும். கை தட்டுங்க சார். அதாங்க மனைவி தைரியம் வரும் சார். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில கடங்காரம் தொல்லை பிரச்சனை, இதுக்கு மேல வாழவே முடியாது, தூக்கு மாட்டின சாவலான்னு அந்த போட்டோவை பார்ப்பேன். இதை விடவாடா பெரிய பிரச்சனை வந்துரு போகுது, போட இதையே சமாளிக்கிறோம், அதை சமாளிக்க மாட்டோமான்னு அப்படி இருப்போம் சார். என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் சார் ஒருத்தன் ஃபோன் பண்ணான். அந்த காலத்து ஆள், சாதாரண ஆள் இல்லை, என் ஃப்ரெண்டு ஊரில் இருக்கிறார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசு அவருக்கு. அவர் பேர் ராஜு பாய், பெங்களூரில் இருக்கிறார். காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணார் சார். காலைல 7 மணிக்கு, மாப்பிள்ளை இன்னைக்கு எங்கே போகிறேன்னார். நான் சொன்னேன் இன்னைக்கு திண்டுக்கல் பட்டிமன்றம் போகிறேன்னு. அவர் சொன்னார் அவங்க அப்பாவுக்கு தேவசன்னார். சரிதான், உருப்பிட்டுறோம். சரி மச்சான், மாப்பிள்ளை இந்த மாதிரி அப்பா தான் செத்து 1 வருஷம் ஆயிடுச்சா, அப்பாவுக்கு படையல் போட்டு சாமி மாதிரி கும்பிடுங்கன்னு நான் சொன்னேன். இதுல தப்பு இருக்கா சார்? முடிஞ்சா யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னா இது தப்பு இருக்கா சார்? நியாயமான. உடனே என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து ராஜபாய் சொல்றாரு, அப்பாவுக்கு தேவசம் 7 மணிக்கு படையல் போடுறேன், கிளம்பி பெங்களூர் வாங்கினாரு. யோ முடியாதியா, நான் திண்டுக்கல்ல பட்டிமன்றம் போனேன்றேன். அப்பாவுக்கு தேவசம் கிளம்பி வா அப்படின்னாரு. முடியாதியான்றேன். என் ஃப்ரெண்டு சொல்றான், எங்க அப்பா தேவசத்துக்கு நீ வரல, உன் தேவசத்துக்கு நான் வரமாட்டேன்னா. டேய் அந்த தேவசத்துக்கெல்லாம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? நாட்டு நிலைமை அப்படி இருக்கு சார். அதுவும் அந்த காலத்து ஆளுங்க தான் பயங்கரமா காப்பாத்தினாங்க. ஆனா நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க உட்காந்துருக்காங்க, நிறைய இருக்காங்க. கூட்டத்தில் நமக்கு தெரியல இருக்காங்க சார். ஏக்கா இன்னைக்கெல்லாம் சீரியல் இல்லையாக்கா? ஓ இருந்து வந்திருக்கீங்க. அது 10 பேர் பார்த்துட்டு 10 பேர்ட்ட கதை கேட்டுக்கலாம்ல. ஏன்னா பெண்கள்லாம் சீரியல் பார்த்தாடுறாங்கன்னா எங்க ஆம்பளைங்க எல்லாம் ஃப்ரிட்ஜை பார்த்தாடுவான். ஏன் தெரியுமா? என்னைக்கு வச்ச குழம்பு சூடு பண்ணி ஊத்துவாளோ. எங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், என் பொண்டாட்டி குழம்பு ஊற்றினா, அடியே போன வாரம் செஞ்ச கத்திரிக்காய் கார குழம்பு அதே டேஸ்டி, அதே தாண்டா சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன்னா. இந்த நிலைமை இன்னைக்கு. வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க முதல்ல சார். நல்லா புரிஞ்சுங்க சார். அந்த காலத்து ஆளுங்க அட்வைஸ் பண்ணாவே அதுல பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த காலத்து ஆளுங்க அட்வைஸ் பண்ணால பிரச்சனை இருக்கு சார். இந்த அக்கா பாருங்க, உச்சி நெத்தில சிவப்பு கலர்ல பொட்டு வச்சிருக்காங்கல்ல. ஆமா, அந்த அட்வைஸ் கேட்டுதான் நதியாம அந்த மாதிரி பொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு காரணம் இருக்கு சார். என்ன? நான் கேட்டேன், அந்த அக்கா கிட்ட கேட்ட மாதிரி அவங்க சொன்னாங்க, தம்பி தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. இப்படி தலையில உச்சியில நடுவுல கோடு எடுத்து வாரணம்னா இங்க சிவப்பு கலர்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு பொட்டு வைப்பாங்க. ஏன் தெரியுமா? இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. இந்த 2 குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு ரத்தம் சிந்தியாவது அந்த பொண்ணு காப்பாத்துவான்ற காரணத்தினாலதான் கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இங்க சிவப்பு கலர்ல நெத்தியில பொட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி சரி, கன்னியாகுமரியில் அப்படி சொல்றாங்களேன்னு எங்க ஊர் அரக்கோணத்துல ஒரு ஆயா கிட்ட போய் கேட்டேன், ஏன் ஆயா அந்த மாதிரி தலையில் நடுவில் கோடு எடுத்து பொட்டு வைக்கிறீங்கன்னா, அது ஒன்றும் இல்லடா ஈரும்பனும் டிராபிக் எல்லாம் போட்டுக்கு தான் கோடு எடுத்து வாரிக்கிறேன்னு. இது பரவாயில்ல பொங்காலி. எங்க ஊர்ல ஒருத்தன் நடுவுல இதே மாதிரி லேடிஸ் வச்சிருக்காங்கல்ல, ஒரு ஆம்பளை ஒருத்தனுக்கு இதே மாதிரி பொட்டோட வந்தான். டே இங்க லேடிஸ் வைக்கிறாங்க, நீ ஏன்டா வச்சிருக்க அப்படின்னு. அடையா நீ என் பொண்டாட்டி அடிச்சடியில ரத்தம் உறைஞ்சு போயிருக்கடா, நானே தர்மாசிபத்திரிக்கு போயிட்டு இருக்கேன் நாலு. எப்படி பாருங்க, அவன் யாரோட தான் பழக்க வழக்கமே. ஏங்க பேணி இறங்கி இந்த நெத்தியில ஏங்க சிவப்பு கலர்ல பொட்டு வைக்கிறீங்கன்றா, பேணி இறங்கி நெத்திக்கு வந்து சிக்னல் பார்த்து பின்னால போட்டு கழுவி இவ்வளோ பிரச்சனைங்க. ஆய் சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ சங்க தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆளு, புத்தி இருக்கு சக்தி இருக்கு, ஊரெல்லாம் அண்ணனா தம்பியா பார்க்கும் அன்பான உள்ளதான் உள்ளவரு. யாராச்சும் முட்டிதான் மோதிதான் பார்த்தா அன்பால தட்டுவார் குட்டுவாரு. ஒரு வாய் கொழுப்படுத்தா அடுத்தவன் வர கொழுப்படுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா. பல விஷயங்கள் பல அறிஞ்சவன்டா, விவரங்கள் பல புரிஞ்சவன்டா. சண்டைக்கு வந்தா சவால் விட்டா அடிக்கத்தா முடிச்சுட்டா கை வீரல சுத்தர சுத்தல அண்ணாச்சி உன்ன நான் முன்னாக்கு தின்ன வைப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க வச்சிக்க மாமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கை தட்டணும்னு மனசில் நினைச்சுக்கணும். அப்பப்ப நான் நன்றி சொல்வேன், அப்பப்ப தட்டி வைக்கணும். அதான் சார் வாழ்க்கை. ஏன்னா மகிழ்ச்சின்றது நீங்க எதிர்பார்த்து பாருங்க. இந்த காலம் சார் உண்மையிலே இங்க இருந்து பாக்குறேன், கூட்டத்தில் எல்லாருமே சிரிக்கிறீங்க, திண்டுக்கல்ல சிரிக்கிறீங்க. ஏன்னா சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அதுக்கு பேர் முகர கட்டை.
மாமா சிரிச்சிருங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ சொந்தக்கார வீட்டுக்கோ போனோம்னா நம்மள சிரிச்சு வரைக்க இருக்கணும். வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களா, இப்படி சொன்னா அந்த வீட்டில் உட்காரலாம் சாப்பிடலாம். இந்த வார்த்தையை மாத்தாம சிரிக்காம சொல்றேன் கவனிங்களேன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்க, எப்போ இருக்கிறீங்கப்பா, சாப்பிட போறீங்களா? நல்ல மனுஷன் சாப்பிடணும்னா அந்த வீட்டில். ஆனால் கறி சோறு போட்டால் நானும் ரூபனும் சாப்பிடுவோம், அது வேறு விஷயம். ஏன்னா வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு சிட்டியில் வளர்ற குழந்தைங்களை கூட கிராமத்தில் வளர்ற குழந்தைங்களை பிடிக்கும் சார். அதான் ஏன்னா வாட்ஸ்அப் காலன்னு பேச வந்தாலும் அந்த வயல்வெளி காலத்து குழந்தைங்களை எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன் அந்த சிட்டியில் வளர்க்குற குழந்தைக்கும் கிராமத்தில் வளர்க்குற குழந்தைக்கும் அவங்க அம்மா சாப்பாடு விடுவாங்க தெரியுமா? இந்த சிட்டியில் வளர்க்குற குழந்தைக்கு அவங்க அம்மா மாடி மேலே கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு ஈட் சைல்டு நோ மம்மி, ஈட் சைல்டு நோ மம்மி, ஈட் சைல்டு நோ மம்மின்னா. சிட்டியில் பணக்கார வீட்டில் ஒரு இட்லி கூட குழந்தை சாப்பிடாது. இதே கிராமத்தில் நம்ம வீட்டு பிள்ளைங்க பாருங்க, ஒரு இட்லியை உள்ள தள்ளிட்டு அம்மா தோசை ஊத்தல டேய் இப்பதானடா சாப்பிட்டா, அது அப்பு சாட்டுதேன்னுவான். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரைன்னு இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தா சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் பிள்ளைங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து பாருங்க, எம்மனை பலகாரம் பண்ணி தோன்ற மாதிரி இருக்குது. புள்ளிங்கல்ல அது புள்ளிங்கோ. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த உடை போக்கில் அவன் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் தான் சார் இருக்கான். ஏன்னா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். என் தங்கச்சியோட பையனுக்கு 2.5 வயசு சார். சென்னை வேசர்பாடில் கட்டி கொடுத்துக்கிறேன். என் தங்கச்சி வீட்டுக்கு போன உடனே என் தங்கச்சி பையன் என்னை பார்த்து மாமா மாமா உள்ளவா அப்படின்னா. என் தங்கச்சி சொல்லிச்சு மாமாவை மரியாதையாக கூப்பிடணுண்டா, மாமா மரியாதையாக உள்ளவான்னா. கிடைச்ச மரியாதை அவ்வளோதான். 2.5 வயசு பையன் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறான் சார். பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 1.5 வந்து டிவி பார்க்குது. இந்த 2.5 1.5 டிவி பார்க்குறான். அந்த தோனி ஹெலிகாப்டர் ஷாட் 6 அடிக்கிறாரு. இந்த 2.5 அந்த 1.5 கூப்பிட்றான். எப்படி தெரியுமா? டே மச்சான். யார் 2.5? அதுக்கு அந்த 1.5 சொல்லிட்டான் மாமான்னா. டே மச்சான் அவன் சொல்லிட்டான் மாமா. இந்த 2.5 சொல்கிறான் மச்சான் என் லைஃப்லயே இந்த மாதிரி ஷாட் நான் பார்க்கறான்னா. இவன் லைஃபே 2.5 தான். இவன் என்னத்தை பார்க்கல சார்? என் பேர் தினேஷ், எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் மகேஷ். அவனுக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க தம்பி நீ ஊரா போய் பேசுறிய, என் பையனை பேசி இந்த மாத்திரை சாப்பிட வேண்டாங்க. நான் யோசிச்சேன், மாத்திரை கசப்பா இருக்கிறதுனால அவன் சாப்பிட மாட்டான்னு மாத்திரை ஒரு குலோப் ஜாமுன்ல சொருகி கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டான். உங்களை மாதிரி தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் மகேஷ் குலோப் ஜாமுன் நல்லதுடா அப்படின்னு. அவன் சொன்னான் மாமா குலோப் ஜாமுன்லாம் சூப்பராக இருந்துச்சு மாமா, உள்ள இருந்த கொட்டை தான் கஷ்டமாச்சு துப்பிட்டேன் மாமான்னா. குலோப் ஜாமுன் எதுரா கொட்டை சார்? நான் ஊரா பட்டிமன்றம் நடத்துறேன் சார். இன்னைக்கு நீங்க நடுவர், வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா, நாளைக்கு நான் நடுவர். அங்க ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? நமக்குள்ள என்ன இருக்கு? ஊரா பட்டிமன்றம் நடத்துறோம்ல. என் கிளாஸ்ல சார் நான் கணக்கு வாத்தியார் சார், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎட் படிச்சவன் சார். என் கிளாஸ்ல 3 பேர் பட்டிமன்றம் நடத்துறான். தலைப்பு என்ன தெரியுமா? தினேஷ் சார் அமரும் நாற்காலியில் கோணி ஊசி வைப்பது சிறந்ததா குத்தூசி வைப்பது சிறந்ததா? அதுக்கு நடுவரா ஒருத்தன் பேசுறான், அந்த பக்கம் ஒருத்தன் கோணி ஊசி வைப்பதே சிறந்தது, இந்த பக்கம் குத்தூசி வைப்பதே சிறந்தது. ஜன்னல் ஓரத்தில் நின்று நான் பார்க்குறேன் நடுவர் என்னதான் தீர்ப்பு சொல்றான்னு. அதுக்கு நடுவர் தீர்ப்பு சொல்றான், தினேஷ் சார் இருக்கிற சைஸுக்கு கடப்பாறை வைப்பதே சிறந்ததுன்னா. தேங்காய் பழகிற மாதிரி பொழந்துருவாங்க பழகுது. ஆனா உங்களை யோசனையா உட்காந்துருக்கீங்களா? என்ன வரான் டீ சாப்பிடுறீங்களா? இல்லையே. ஆனா சார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, என்னதான் நீங்க வயல்வெளி காலம்னு சொன்னா கூட இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து யூடியூப் என்கிற வாட்ஸ்அப் காலத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். சூப்பர் டிவி என்கின்ற தொலைக்காட்சியின் வழியாக தான் நீங்க ஆன்லைன்ல பார்க்க முடியும்ன்றதை மறந்துடக்கூடாது. முதல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க கேமராவில், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கிருந்து. ரமேஷ் போதும்ல. அப்புறம் அப்படிதான் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படிதான் நல்லா பாருங்க சார். ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு படிப்பு முக்கியம்னு தெரியும் சார். இந்த காலத்து பசங்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, படிப்பு முக்கியம் தெரியும். கற்க கசடர கற்பவை கச்சப்பை நிற்க அதற்கு தக. இந்த திருக்குறள்ல எங்கேயுமே துணைக்கால் இருக்காது. ஏன் வள்ளுவன் கல்வி என்ற அதிகாரத்துல துணைக்கால் இல்லாமல் இந்த திருக்குறள் எழுத தெரியுமா? உன் வாழ்க்கையிலே கல்வி என்றைக்கு ஒன்று கற்றுக்கொண்டால் சாகிற வரை யாருடைய துணைக்கால் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்கிற ஒரே காரணத்தினாலதான் அருமை. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு அது தெரியல நீங்க நினைக்கிறீங்களா சார்? பொதுவா நாமெல்லாம் இரவு நேரத்தில் பயணப்படுறோம். நைட்ல நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னா முதல்ல நம்மளை ரிசீவ் பண்றவர் யார் சார்? ஆட்டோக்காரர். கரெக்டான ஆட்டோக்காரர் தான். நைட்டு 2 மணிக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நான் இறங்கினேன். ஒரு ஆட்டோக்காரர் என்னை ரிசீவ் பண்ணார். ஆட்டோ மணிக்கு 2 மணிக்கு ஆட்டோ சார்னாரு. ஆட்டோக்காரர் பார்த்தேன், அண்ணா நீங்க பகல்லையும் ஆட்டோ ஓட்டுறீங்க நைட்லயும் ஆட்டோ ஓட்டுறீங்க என்ன? ஆட்டோக்காரர் என்ன நம்ம சொன்னாரு, பகல்ல ஆட்டோ ஓட்டினா வண்டிக்கு டியூ கட்டுருவேன், குடும்பத்துக்கு சோறு போட்டுருவேன். நைட்டு 2 மணி வரைக்கும் கண்ணு முடிச்சு வண்டு ஓட்டினா என் பிள்ளைய கலெக்டராக்கி பார்க்கணும்னு அந்த ஆசையை நிறைவேற்றவன் தம்பின்னு சொன்னார்னா, ஆட்டோ ஓட்டுறவன் பையன் கலெக்டர் ஆக முடியுமான்னு என்று கேட்ட அந்த கேள்விக்கு
இன்னைக்கு அன்சர் ஷாயிக் என்று இந்தியாவிலேயே இளம் வயசு IAS நம்ம நாட்டில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா தொழிலாளனுடைய பையன் ஆயிருக்கிறான்னா அதான் சார் இந்த காலத்தினுடைய பண்பாடு. அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன், அம்மா தாய்மாரே ஆபத்தில் விட மாட்டேன், வெயிலோ புயல் மழையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வாழ்க்கை பரபரக்கும் ஓரத்தில் இருப்பேன் சாலைகளின் ஓரத்தில், நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேமா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தாரேமா, நான் பிரசவத்துக்கு வயிறு வச்சு தாரேமா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தாரேமா, எழுத்தறிவில்லாதாலும் அட எங்களை நம்பி வருவான், அட்ரஸ் இல்லா தெருவோம் இந்த ஆட்டோக்கார அறிவான், இறக்கமுள்ள மனசுக்காரண்டா நம்ம ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, அட அச்சக்கு என்ன அச்சக்கு தான் குமுக்கு என்ன குமுக்கு தான் அச்சக்கு என்ன அச்சக்கு தான் குமுக்கு என்ன குமுக்கு தான், ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயம் உள்ள ரேட்டுக்காரன். மறுபடியும் கை தட்டணும் நினைச்சவங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அப்படி இப்ப நீங்க சொன்னீங்க ஆட்டோக்காரங்க எல்லாரையும் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய குழந்தைகளுக்கு இன்னும் தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ உதவிகளை அங்கு தலைவராக இருந்து மிக சிறப்பாக செய்து வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய லயன் டாக்டர் கே ரத்னமையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த திண்டுக்கல் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா பிள்ளைங்களுக்கு பாதி அவங்களுடைய கல்வி நிறுவனத்தில் பாதி கல்வி கட்டணம் முடிஞ்சா கட்டுங்க, இல்ல முழுமையான கல்வி கட்டணத்திலையும் அது மாதிரி ஆட்டோ எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல தரணி குழுமம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது போன்ற சேவைகளையும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட. இன்னோர் உயிரை கொன்று ரசிப்பது மிருகமடா, இன்னோர் உயிரை கொன்று ரசிப்பது அரக்கனடா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்ந்தவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன், நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா, வெட்டி கொடி கட்டு மலைகளை எட்டும் மலை விட்டு தேடி கண்டுபிடிச்சிரு. என்னாச்சு பாத்துக்க, கொஞ்சம் சவுண்ட் ஏத்திங்க. ஏன்னா அதுக்கப்புறம் முக்கியமான பாட்டு இருக்கு தம்பி, அதுக்காக சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. நடுவர்களே வந்த உடனே பாத்தீங்களா எங்க அண்ணன் வந்து அவங்க பொண்டாட்டியால பிரச்சனை, நானும் எதுக்கு வந்திருக்கேன் அதை பத்தி தான், வேற ஒண்ணும் இல்ல. நல்லா பாருங்க சார், இங்க கல்யாணமான ஆண்களை வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களை வந்திருக்கீங்க, குடும்பமா வந்திருக்கீங்க, உங்களை கலைச்சி வீட்டை அனுப்புறது எங்க வேலை இல்லை, நீங்களா வீட்டுல போய் சண்டை போட்டுங்க. ஏன்னா கல்யாணமான ஆண்களும் வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களும் வந்திருக்கீங்க, கல்யாணமான ஆண்களை பார்த்து அப்படியே காலங்காலமா நாங்கள் வயல்வெளிதான் பண்பாட்டை காப்பாத்தினோம் உட்காந்துருக்காங்கல்ல இவ்வளவு பெரியவங்க, இந்த கேள்வியை கேட்கறேன், இதை வச்சு அவர் தீர்ப்பு எழுதிட்டோம். கல்யாணமான ஆண்களும் வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களும் வந்திருக்கீங்க, கல்யாணமான ஆண்களை பார்த்து இந்த ஊர்ல கேட்கறேன், 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். 2 பேரும் என்னன்னு தெரியாம கை தூக்கிட்டீங்க. அவர் சொல்றது பொண்டாட்டி சம்பந்தப்பட்டது. பங்காளி சும்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. என்ன அந்த கடைசியில் ஒருத்தர் கை தூக்குறாங்க, சீரியஸாவேவா? சீரியஸா சொல்றேன், அவர் சீரியஸா இருந்தாப்ல, வேற ஒண்ணும் இல்லை. அதனால ஏன்னா பரவாயில்ல, ஆண்கள் யோசிக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி வைப்போம், நீங்களும் கை தூக்கல, ஏதோ நம்மளால முடிஞ்சது. சரி, ஆண்களை விட்டுருங்க, உலகம் முழுக்க எங்க போனாலும் தமிழருடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பத்தி பேசுறாங்கன்னா சத்தியமா நம்ம நாட்டு பெண்கள் தான் காரணம். 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவார்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. நடுவர் அவர்களே தேவையில்லாம எது கை தூக்குறப்ப என்ன கேட்டாரு, வர நீ நினைச்சுதான் ஆகணும் விதியேன்னு பங்காளி. நடுவர் அவர்களே 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவாருன்னு பெண்கள் நினைப்பாங்கன்ற கூட்டத்துல 4 அக்கா தள்ள அடிச்சுக்கிறாங்க. அக்கா நீங்க வாங்கிட்டு வந்த வரேன் அப்படிக்கா, ஆனா 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இழிச்சு வாய வர எந்த ஜென்மத்துல கிடைப்பான் தான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தாதான் அவன் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா இவர் தாண்டி எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் சஸ்பெண்ட். பசங்க கூட கேட்ட உடனே காசு கொடுத்தாதான் அதோ போறார் டேடின்னுவான், இல்ல தோ போறான் போற கேடின்னுவான். ஆனா நிஷா வந்து கை தூக்குச்சு இல்ல சார், நிஷா வீட்டுக்கார் ரியாஸ் எங்க மாப்பிள்ள தங்கமான மனுஷன் சார். நான் கேட்டேன் இதே கேள்வியை, நீ ஒரு இஸ்லாமியனா இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துல நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன், 7 ஜென்மம் எடுத்தாலும் நிஷா தான் உனக்கு மனைவியா வரணுமா நீ கேட்ப அப்படின்னு கேட்டேன். சத்தியமா நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன்னு சொன்னாப்புல. கை தட்டுங்க. சத்தியமா தினேஷ் நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன்னு சொன்னாரு. என்ன தெரியுமா? இதுதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்கணும்னு. ஒரு பிரச்சனை அவருக்கு பாவம். ஆனா ப்ளீஸ் அமைதியா இருங்கண்ணே. சரி கொஞ்சம் நல்லா
சரிங்க ஒன்னா போலாம். அப்புறமா எல்லாம் அவரும் பேசுவாரு, சாப்பிடல அதனால உட்காந்துருக்காரு. ஆமாமா, எல்லாம் பேசக்கூடிய ஆளுங்க, சாப்பிடக்கூடிய எல்லாம் நல்லா முடிஞ்ச உடனே பாத்துக்கிறோம். அப்புறமா இங்க வந்த உடனே நான் ஆண்கள் கை தட்டுங்க பெண்கள் கை தட்டுங்க திண்டுக்கல்ல கேட்டேன் சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த கேள்வி கேட்காம வரமாட்டேன் சார். என்ன காரணம்? நான் சொல்ற விஷயம் நியாயமா இருந்தா ஒட்டுமொத்த கூட்டமா கை தட்டுங்க. சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வர போதுன்னு அர்த்தம். இந்த கைத்தட்டு என்ன அதிகமா பாக்குறீங்களா? இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 கிழவிங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தாக போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம், ஆனா கிழவிகளுக்கு ஒரு தனி பாஷை தெரியுமா? 2 கிழவி அப்படி தெருவில் முட்டு குத்துச்சுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? 3ஆவது இருக்கிற பையன் 4ஆவது இருக்கிற பொண்ணு கூட்டுன்னு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் பேசிட்டு அந்த கழி ஒரு வார்த்தை சொல்லும், நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? இவ்வளவு நேரம் பேசிட்டே ஊர் வம்பு தான் இவங்க வயல்வெளி காலத்துல காப்பாத்துறாங்களாம். ஒரு தெருவில் 4 பொம்பளைங்க உட்காந்தா, வயசான பொம்பளை உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? சத்தியமா 5ஆவதா ஒரு பொம்பளை பத்தி தான் பேசுவீங்க. இந்த 4 பேர்ல ஒருத்தர் இருந்துச்சு வீட்டுக்கு போட்டோமே, மிச்சம் இருக்கிற 3 பேர் ஏக்கா இப்ப ஏஞ்சி போனால அவகதை தெரியுமா உனக்குவாங்க. அடுத்த 3 பேர்ல ஒரு அக்கா எந்திரிச்சு வீட்டுக்கே போவாது. ஏன்னா நம்ம எந்திரிச்சா நம்ம வண்டவாளம் தண்டவாளையர்னு தெரியும். விடிய வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நான் என்ன பெண்கள் பேசும்போது ஒட்டு கேட்கற மானம் கட்டவன் நினைச்சிங்களா? கை தட்டுங்க சார். எனக்கு ஓரமா நின்று கேட்பேன். அப்பதான் பல ரகசிய வரி வரும். எங்க ஊர்ல ஒரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த ஆடியோ போடுற ஆடியோக்காருக்கு பொண்ணு கொடுக்காதுன்னாங்க. அண்ணா நான் உன்ன சொல்லன்னு நீ ஒயர் பிடிங்க வாயில சொல்லிட்டு போயிடாத. ஏன் ஆடியோக்காருக்கு பொண்ணு கொடுக்காதுன்னு கேட்டேன். அட போ தம்பி, சமைச்சு தட்டுல சாப்பாடு போட்டு போய் கொடுத்தா அவன் டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சுக்கின்னு சப்பளை பத்தலன்றான், அவனுக்கு பொண்ணு கொடுக்காதுன்னாங்க. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த யோகாசனம் பண்ற யோகா மாஸ்டருக்கு பொண்ணு கொடுக்காதுன்னாங்க. அக்கா யோகாசனம் பண்றவங்களாம் ஆரோக்கியமா இருப்பாருன்னு. நீ வேற கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நைட்ல நிக்க வச்சுட்டு மெல்ல வலது கையை மேலே தூக்கவும், பின்பு இடது கையை மேலே தூக்கி அங்கே சொம்பில் பால் வைத்திருக்கிறார்களா என்று வாயில் ஊத்தவனா 4 மணிக்கு பால் காரம்பையில் வச்சுட்டு போயிட்டு அந்த மினிட்ஸ். இன்னொரு ஒரு அக்கா சொன்னுச்சு, கோச்சுக்காதி பங்காளி போய் இந்த விஏஓக்கு பொண்ணை கட்டினது ரொம்ப தப்பா போச்சு அப்படின்னு. அவருக்கு என்னடி பிரச்சனை? நல்ல மனுஷன் தானே விஏஓ. பிரச்சனைனா ஒன்றும் இல்லை, புள்ள போய் இந்த ராங்கார்டில் கையெழுத்து கேட்டால் 50 ரூபா காசு கேட்குறாண்டி. அதுக்கு பங்காளி நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். நான் இன்னொரு அக்கா கிட்ட கேட்டேன், போய் அந்த கபடி பிளேயருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காதுன்னாங்க. அக்கா கபடி பிளேயர்லாம் வாட்ட சாட்டமா இருப்பாருன்னு. எல்லாம் வாட்ட சாட்டமா தான் வர்றான், தொட்டுட்டு ஓடிறான்டா அப்படின்னுச்சு. இவ்வளோ பிரச்சனை. ஆனா சார் எல்லா பெண்களுக்குமே அவங்க ஆட்டம் ஆடுற வயசுல பெண்கள்லாம் டீச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க சார். கரெக்டா? டீச்சர் ஆகணும் ஆசைச்சாமா? எல்லாருக்கும் டீச்சர் ஆகணும் ஆசைச்சாமா? உனக்கு டீச்சர் ஆகணும் ஆசைச்சா? எல்லா பெண்களுக்குமே சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணும்னு ஆசை. எல்லாரும் டீச்சர் ஆக முடியுது இல்ல. ஆனால் தான் கல்யாணம் ஆன உடனே புருஷனுக்கு பாடம் நடத்துறாங்க. அவ்வளவுதான், ஓவரா நடத்துறாங்க சார். அப்படி எல்லாம் இருந்தாலும் அந்த ஆட்டம்லாம் எப்படி தெரியுமா? இந்த கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் வரும் சார். அப்படி சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முடிச்சிருங்க. கேப்டன் பிரபாகர்னு ஒரு படங்க. அந்த படத்துல மக்களே நீங்க கை தட்ட மாட்டீங்களா? நீங்க எல்லாரும் கை தட்டணும். தம்பி நீங்க எந்த டிவி கேமரா? நீங்க சூப்பர் டிவி கேமரா. சூப்பர் டிவி. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஜாதி ஜாதின்றிய ஜாதியடா உன்னை பெத்துச்சு, உன்னை பெத்த அம்மாடா. பாடாத புதிர் பாட்டை உனக்காக பாடி, யாருக்கும் புரியாத புதிர் பாட்டை கூறி, அம்மாடி வளைத்தேனே கணக்காக தேடி, ராக்கோடி சத்தம் கேட்குது, ராசாவை பூவாசம் கண்ணில் பட்டது, நீராப்பு மெல்ல தட்டுது, என்னை நீ தேட மாறாப்பு மெல்ல தட்டுது, பொன்மானும் துள்ளி துள்ளி பொன்னாட்டம் போடாதோ, பொன்னான எந்த நெஞ்சில் காயங்கள் ஆறாதோ, கண்ணி என்னும் முடியது சின்னம்மா, ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமா. ஏ சம்பா சம்பா சம்பாதா, சம்பா போட்டமா அம்போதா, சம்பா சம்பா சம்பாதா, சம்பா போட்டமா அம்போதா. கை தட்டுன்னு நினைச்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி பூரா அத்தனை திறமைசாலி இங்க கொண்டாந்துருக்குங்க. நடுவர் நேரம் தான் பிரச்சனை. பாருங்க அடுத்து போய் பங்காளி
என்னை கொல்றதுக்கு ரெடியா இருக்காப்ல ஆளு. ஏங்க குயிக்கா பொம்பளை வந்துருங்க. பொம்பளையால தான் பிரச்சனைனா பொம்பளை குரல்ல பாடினாலும் பிரச்சனைங்க. பிரச்சனை அதை சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஏங்க இப்படி பாடின உடனே கை தட்டினவங்களும் இருக்கிறாங்க, ஆனா இப்படி கை தட்டினவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு 2 மாதங்கள் கருவிலே சுமந்த பெத்தெடுத்த அப்பா அம்மா கூட திருநங்கைகளை புறக்கணித்து விடுகிறார்கள். இன்னைக்கு சேலத்திலிருந்து வெறும் 300 ரூபாய் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ஓடுனாங்க ஒரு திருநங்கை. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாரும் அவங்கள கைவிட்டப்போ படிப்பு மட்டும்தாண்டா இன்னைக்கு நம்மளை காப்பாற்றணும். படிச்சு 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 இந்தியாவிலே முதல் திருநங்கை போலீஸா மாறினாங்களே பிரித்திகா யாஷினி, அவங்கள மாதிரி தன்னம்பிக்கை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வரணும் சார். நடுவர்களை அந்த காலத்து ஆளுங்களுக்கு உதவி பண்ணா பிரச்சனை சார். சத்தியமா சொல்றேன். இந்த வடிவேல் அண்ணன் மாதிரி வயசான காலத்துல எங்க ஊர்ல ஒருத்தர் போன் பேசிக்கிட்டு பைக்ல வண்டி ஓட்டுனே வந்தார். அவங்க பொண்டாட்டி கூட்டுன்னு. சரி, நான் என் பொண்டாட்டி கூட்டுன்னு வந்தேன். அவர் யாரை கூட்டு போனாரு? ஏன்னா இப்ப யாரையோ கூட்டு போறாங்க. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பல்லுகரவும் பக்கோடா சாப்பிடுறான். இல்லாதவன் பண்ண நினைச்சு திண்டு தொலைய வேண்டியதான். ஆமா சார், நான் என் பொண்டாட்டிய பைக்ல உட்கார வச்சு வண்டி ஓட்டுனே வரேன். எதிரில வந்தவர் இந்த மாதிரி வயசானவர் அவர் பொண்டாட்டி கூப்பிட்டு போன் பேசினு வந்தார். ஹலோ ஹலோ ஹலோன்னு நாய் குறுக்க வந்து அடிச்சு கீழே விழுந்து அவருக்கு ஒரே ரத்தம், அந்த அம்மாக்கு ஒரே அடி ரத்தம். நான் ஓடி போய் அவருக்கு தொடச்சு விட்டேன். என் மனைவி ஓடி போய் அவர் மனைவி தொடச்சு விட்டாங்க. ஏன்னா மாத்தி துவச்சா பிரச்சனை வந்துடும். அதுல தெளிவா இருந்தேன். நான் ஓடி போய் அவருக்கு தொடச்சு விட்டேன். என் மனைவி ஓடி போய் அவர் மனைவி தொடச்சு விட்டு வயசான காலத்துல கிராமத்த மாதிரி இருக்காரு, இவ்வளவு கஷ்டப்படுறாரு அடிபட்டுன்னு உதவி பண்ணலான்னு ஒரு ஆட்டோ வர வச்சு ஆஸ்பத்திரிக்கு வழி அனுப்புறேன். என்னைய பார்த்து நன்றி தானே சொல்லணும். என்ன தெரியுமா சொன்னாரு? இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் சார். இதே மாதிரி நானும் என் பொண்டாட்டி வண்டியில போய் நாய் குறுக்க வந்து வந்தா அவர் எனக்கு தொச்சு விடுவாராம். சார், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லியே பெண்களுடைய கல்வியை முட்டு போட்டது உங்க காலம். இன்னைக்கு வயநாடை பத்தி எல்லாரும் பேசுறோம். வயநாடு வெள்ள விபத்துல இது ஏறக்குறைய 9 கிலோமீட்டர் சுத்த வேண்டியதுக்கு 190 அடியிலே ஒரு மேம்பாலத்தை போட்டு 31 மணி நேரத்தில் பல உயிர்களை காப்பாற்ற முடிந்த சீதா என்கிற பெண் இந்த காலத்து பெண் என்பதை நீங்க மறந்துட மாட்டீங்களா? ஏன் அதெல்லாம் நடுவர்களே, நான் நல்லா ஸ்பீடா பேசுறேன்னா அதோட முடிச்சிடுறேன். ஸ்பீடா பேசுறேன்னா வேகமா பேசுறேன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஸ்பீடா பேசுறீங்களே இப்படி மனப்பாடம் பண்ணிப்பீங்களா எப்படி சார்னு கேட்டாங்க. நான் 4வது படிக்கும் போது பேச்சாளர் சார். நிறைய விஷயம் 4வது படிக்கும் போது பேச்சாளர் சார். நீங்க எத்தனை வருஷம் பேச்சாளர்? நான் எத்தனை வருஷமா 2009. அவர் சொல்றாரு நான் பேச்சாளரே இல்லையா, என்னையா கூட்டிட்டு வந்தீங்கிறாரு அவர். நான் 2009 இருந்து பேச்சாளர். ஆமா, நான் 4வது படிக்கும் போதே பேச்சாளர் சார். அதுவும் சாதாரண இல்ல. எங்க ஊர் அப்போ வேலூர் மாவட்டம், இப்ப ராணிப்பேட்டை மாவட்டம். எங்க மாவட்டத்துல 30 பள்ளிகள் கடந்து கொண்டு அந்த பேச்சு போட்டியில 4ஆம் வகுப்பு படிக்கும் போது அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன். மகாத்மா காந்தியை பத்தி இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தாங்க எங்க டீச்சர். மனப்பாடம் பண்ணேன் சார். மனப்பாடம் பண்ணி பேசிட்டேன். மகாத்மா காந்தி வாஸ் born in போர்பந்தர், இஸ் ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், தி கிரேட் லீடர். மனப்பாடம் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன். 30 ஸ்கூல் கலந்துக்கிட்ட காம்படிஷன்ல கலெக்டர் உட்கார்ந்திருக்காரு, தாசில்தார் உட்கார்ந்திருக்காரு, விஏஓ உட்கார்ந்திருக்காரு, ஹெட் மாஸ்டர் உட்கார்ந்திருக்காரு, ஜட்ஜ் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க இங்கிலீஷ்ல. மகாத்மா காந்தி வாஸ் டைடு, அவர் செத்துட்டாருன்னு சொல்லணும். அந்த வார்த்தையை மறந்துட்டேன். எங்க இங்கிலீஷ் டீச்சர் எடுத்து கொடுப்பாங்கன்னு இப்படி சைடுல திரும்பி பார்க்கறேன். அவங்க கண்ணாடியை போட்டுட்டு கையில பெரம்பு வச்சுட்டு சொல்றா நாங்க பாருங்க, மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி மகாத்மா காந்தின்னு அடுத்துனே ஓடிட்டேன். கலெக்டர் எந்திரிச்சு பேசினாரு. எல்லா மாணவர்களும் காந்தி வாழ்ந்தார், இறந்தார், மறைந்தார்னு சொன்னாங்க. அவர் இறந்த துக்கம் தாங்காம இந்த தினேஷ் மட்டும் தான் அழுதான். இவனுக்கு தான் முதல் பரிசு சைக்கிள்னு கொடுத்தாங்க. பிரமாதம். எல்லாம் அப்பவே சைக்கிள் வாங்கின ஆளு. ஆனா நடுவர் அவர்களே, ஒரு வயசானவர் வீட்டுல கசாப்பு கடை வச்சிருந்தார் சார். அதோட நிறைய சேரேன், கவலைப்படாதீங்க. அங்கிருந்து வந்த வியாதி தான், வேற ஒண்ணு இல்ல. ஒரு கசாப்பு கடைக்காரரு வயசானவர், அந்த மாதிரி வயல்வெளி காலத்துல இருந்த ஒரு கசாப்பு கடைக்காரரு. இந்த காலத்து ஆளுங்களை குறை சொல்லாதீங்க. ஒரு கறி கடைக்கு போறீங்க சார், நேரத்தோட போனீங்கன்னா நீங்க கேட்ட கால் கிடைக்கும், தலை கிடைக்கும், ஈரல் கிடைக்கும், சுவரொட்டி கிடைக்கும், எல்லாம் கிடைக்குமா? நேரத்தோட போனா கொலை கிடைக்குமா? எல்லாம் கிடைக்குமா? நேரத்தோட கசாப்பு கடைக்கு போனா எல்லாம் கிடைக்கும். அந்த மட்டன் ஸ்டால்ல அந்த மாதிரி வயசானவர் கடை வச்சிருக்காரு. அவரை வெறுப்பேத்தணும்னு அவர் வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன உங்களை இல்லைங்க அந்த பக்கம், நீங்க எவ்வளவு இளைஞர் எனக்கு தெரியுமே, அதெல்லாம் பண்ணித்தர ஆள் தான் நீங்க, எனக்கு தெரியுமே. அந்த வயசானவருக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர் மேல செம்ம காண்டு சார். அவனுக்கு தினமும் வருவான், கடை மூடுற நேரத்துல வந்து மூளைக்குதா அப்படின்னு கேட்பான். அவருக்கு மூளை இல்லை அப்படின்னுவாரு. எனக்குதான் தெரியுமே உனக்கு மூளை இல்லை அப்படின்ட்டு போயினே இருப்பான். இந்த பெரியவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். என்னடா தினமும் வர்றான், மூடுற நேரத்தில் வந்து மூலர்கான்னு கேட்கறான், இல்லைன்றோம், அவமானப்படுத்துறானேன்னு வீட்டில் சோகமா உட்காந்துருந்தார். ஒரு 4 வயசுல அவங்க பையன் உட்காந்துருந்தான். என்னப்பா சோகமாக்குற? இல்லடா கசாப்பு கடையில் அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கடா, நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு அவங்க பையன் வந்தான் சார். இதே மாதிரி அந்த பெரியவர் வந்தார். கடை மூடுற நேரத்தில் மூலகுதா அப்படின்னு கேட்டார். பையனை ஆஃப் பண்ணிட்டு பையன் பதில் சொன்னான். அப்பாவை ஆஃப் பண்ணிட்டு 4 வயசு பையன் பதில் சொன்னான். என்ன தெரியுமா? அங்கிள்,
இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு மூளை இருந்தது, லேட்டா வந்த உங்களுக்கு தான் மூளை இல்லைன்னா. ஒரே பதில் தான். இன்னைக்கு இருக்கிற பசங்க பயங்கர தெளிவா இருக்கிறான். இந்த செல்போன்ல 40 வயசு ஆளுக்கு நமக்கு செஞ்ச விஷயத்தை விட 4 வயசு பையனுக்கு எல்லாமே தெரியுது. அதை நல்லதை மட்டும் நாம் கற்றுக் கொடுத்தா இந்த நாடு வல்லரசு ஆகும் என்கிற பிரச்சனையே இல்லை. நடுவர்களே, திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். திருப்பதி உண்டியலை உடைக்கிறார்கள். ஒரு பக்கம் கட்டுக்கட்டா கள்ள நோட்டு, ஒரு பக்கம் 8ஆய் மடிக்கப்பட்ட 10 ரூபாய் நோட்டு. திருப்பதி உண்டியலை உடைக்கிறாங்க. ஒரு பக்கம் கட்டுக்கட்டா கள்ள நோட்டு, இன்னொரு பக்கம் 8ஆய் மடிக்கப்பட்ட 10 ரூபாய் நோட்டு. இது ஒரு பக்தனின் கொழுப்பை காட்டுகிறது. இது ஒரு பக்தனின் உழைப்பை காட்டுகிறது. இது அடித்ததில் போடப்பட்டது, இது உழைத்ததில் போடப்பட்டது. இது பாவத்தில் கூட்டு சேர்க்க போடப்பட்டது, இது பாவத்திற்கு பரிகாரம் தேட போடப்பட்டது. இது என்ன உண்டியா? இல்ல இல்ல, இதுதான் இந்தியான்னு சொல்லி முடிச்சான்னா இந்த நிலைமையில வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலம் நன்றாக இருக்கிறது. சம்பாதித்த பணத்தை அமெரிக்கா கொண்டு போனோம்னா டாலரா மாத்துறோம், குவைத்துக்கு கொண்டு போனோம்னா தினாரா மாத்தணும், ஜப்பானுக்கு கொண்டு போனா என்ன மாத்தணும். சம்பாதித்த பணத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம்னா புண்ணியமா மாத்தனா மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியம் ஆடுதடா. மனுஷன் என்னும் போர்வையில் இருக்குது, பார்வையில் நடக்குது, நான் கண்ட மிருகமடா. அடையாரும் திருந்தலையே, இதுக்காக வருந்தலையே. அடையாரும் திருந்தலையே, இதுக்காக வருந்தலையே. நீயும் நானும் ஒண்ணு, இது நெசந்தா மனசுல எண்ணு. பொய்யையும் புரட்டையும் ஒண்ணு, இந்த பூமிய புதுசா பண்ணு. சும்மா சொன்னத சொல்லவா, சொல்லாமல் என் வழி செல்லவா. அட உன்னதான் நம்புற நல்லவா, உன்னாலே மாறுதல் வந்துடும் அல்லவா. உம்மதமா எம்மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்கு எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். எந்த வகையிலே பார்த்தாலும் இந்த காலம் நன்றாகத்தான் இருக்கிறது. இந்த காலத்து இளைஞர்களை தட்டி கொடுத்தால் நிச்சயமாக நிலவிலே தென் துருவத்திலே கொடி நாட்டிய முதல் நாடு இந்தியா என்கிற பெருமையை சேர்த்து கொடுத்த இந்த நாட்டுக்கு இன்னும் பல பெருமைகளை நாங்கள் சேர்த்து கொடுப்போம் என்கிற நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.